இன்னைக்கு நாம பாய் ஸ்டைல்ல மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ மட்டன் வச்சுதான் செய்ய போறேன். அதுக்கு ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுல கொஞ்சமா நெய் விட்டு நெய் உருகுனதும் அது கூட 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 4 ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கணும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் பொன்னிறமா வதங்கினதும் அது கூட 2 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஆட் பண்ணி அது பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கணும். அது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட சேர்ந்து வதக்கி விட்டுருங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸா கட் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டு அது வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கின உடனே மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் சாஃப்டா வேகிறதுக்காக 1 லெமன், 1 கப் தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மட்டன் கொஞ்சம் வேகிறதுக்காக அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு மட்டன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரிசி அளந்து போட்ட அதே கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிருக்கேன். எவ்வளவு தண்ணி ஆட் பண்றீங்கன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிட்டு 3 விசில் அளவுக்கு விட்டுருக்கேன். இலை ஆடா இருந்தா 3 விசில் போடும். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தணும். நான் 3 கப் அரிசி போட்டிருந்தேன். அதனால ஏற்கனவே 2 கப் தண்ணி ஊத்தி இருக்கிறதுனால இப்ப 4 கப் தண்ணி மட்டும் ஊத்தினா போதும். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப மசாலா கொதிச்ச உடனே ஏற்கனவே 20 மினிட்ஸா ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப ரைஸ் மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் போட்டு மூடி விட்டுருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு 3 விசில் விடுங்க. 3 விசில் விட்டு ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஒரு பிரியாணி நம்மளுக்கு கிடைக்கும். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.